ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நேச்சுரல் ஃபுட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவிக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி 3ஐயும் தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுக்க தேவையில்லை. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, தக்காளி 3ஐயும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாய் ஹீட் ஆனது 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம மட்டனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மட்டன்லேயே இந்த அளவுக்கு தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கிளறி விடுங்க. ஸ்டவ்வு மீடியம்லேயே இருக்கட்டும். மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுது, பச்சை மிளகாய் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துன வெங்காய விழுதோட பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துன வெங்காய விழுது, தக்காளி விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம சேர்த்துன மசாலா பொருட்கள்லாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்த பிறகு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த சைடு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2.5 ஸ்பூன் கடலை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கடலை சேர்க்க பிடிக்கலைன்னா கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கசகசா கூட 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 2 கொத்து புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கடலையோட விழுதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இடையில உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்து கிளறிக்கலாம்.
மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.